திடீர்னு ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை பாக்குறாரு. ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்தை வந்து அவர் நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு அவர் அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள வந்து எல்லாத்திட்டையும் சொல்றாரு. ஊர் மக்கள் எல்லாத்திட்டையும் அவர் என்ன பார்த்ததா வந்து சொல்றாரு. அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு பொம்பளை வெள்ளை புடவை கட்டிட்டு ரயில்வே ட்ராக்ல வந்து நடந்து போறதா அவர் ஊருக்குள்ள எல்லாத்திட்டையும் வந்து சொல்றாரு. அந்த ஊர் மக்கள் ஏற்கனவே ஆல்ரெடி அங்கதான் ரொம்ப வருஷமா இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு பொம்பளைய வெள்ளை புடவை கட்டி ரயில்வே ட்ராக்ல நடந்து போறது பார்த்தேன், அவங்க ஒரு பேயின்னு சொன்னா நம்புவாங்களா? சோ அவங்க யாருமே வந்து நம்பல. அவர் ஊர்ல யார்கிட்டயோ சொல்றாரு, ஆனா அவங்க யாருமே இந்த கதையை வந்து நம்பல. ஆனா இந்த கதை கரெக்டா 1967ல நடந்துச்சுன்னு நமக்கு ரெக்கார்டு கிடைக்குது. ஆனா எந்த மாசம் நடந்துச்சு, எந்த தேதியில நடந்துச்சு, அப்ப என்ன டேட், அவர் எந்த டைம்ல அதை பாக்குறாரு, அதுக்கான பெர்ஃபெக்ட் ரெக்கார்டு வந்து நமக்கு கிடைக்கல. இவர் 1967ல பார்த்ததா மட்டும் தான் வந்து சொல்றாங்க. சோ இப்ப ஊர் மக்கள்கிட்ட அவர் இதெல்லாம் சொல்றாரா, அவங்க யாருமே வந்து இதை நம்பல. ஆனா அவங்க இதை எப்ப நம்புறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாட்கள்லயே இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த குவார்டர்ஸ்ல அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட குடும்பத்து ஆளுகளும் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க, செத்து கிடக்குறாங்க. ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிருச்சு. எப்படி இவங்க செத்து கிடக்குறாங்க, யார் இவங்களை கொண்டு இருப்பா, என்ன ஆச்சுன்னு. அப்பதான் அந்த ஊர்லயும் சரி வெளியூர்லயும் சரி இந்த தகவல் காட்டு தீ மாதிரி பரவுது. இந்த